சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் குழந்தை நன்றாக படிக்க குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு பெற்றோர்களோட மிகப்பெரிய ஆசையை தங்களோட குழந்தைகள் படிப்புல ரொம்பவே சிறப்பா இருக்கணும். அவங்களுக்கு கல்வி செல்வம் நிறைந்து இருக்கணும். அவங்க எப்போதுமே நல்லா படிச்சு அவங்களோட வாழ்க்கை எப்போதுமே சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களின் மிகப்பெரிய ஆசையா இருக்கும். ஆனா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைகளுக்கு குழந்தைகள் வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். ஒரு சில குழந்தைகள் டக்குன்னு படிச்சிருவாங்க. ஒரு சில குழந்தைகள் கஷ்டப்பட்டு படிச்சுமே ஒரு சில ஞாபகம் மறதி இருக்கும், இல்ல பயம் வரும். இதெல்லாம் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு படிச்சுமே அந்த அளவுக்கு அவங்களுக்கு மார்க் வரலையே அப்படிங்கிற வருத்தமும் பெற்றோர்களுக்கும் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பா குலதெய்வத்திற்கு உங்க வீட்டிலேயே இந்த ஒரு எளிய தீபம் ஏற்றும் போது கண்டிப்பா அவர்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த தீபம் யார் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க மற்றும் ஒரு சிலர் டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு முயற்சி செய்பவர்கள், அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், அரசு நுழைவுத் தேர்வுக்காக படிப்பவர்கள், இவர்களும் தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். மேலும் ஒரு சிலர் நீட் எக்ஸாம் எழுதணும், இல்ல ஜேஇ எக்ஸாம் எழுதணும், அதுலலாம் நல்ல மதிப்பெண் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க உங்க வீட்டிலேயே தான் ஏற்றக்கூடியது. உங்க வீட்டுல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்க வீட்டுல உள்ள விநாயகர் படம் இருந்தாலும் சரி, இல்ல குட்டி சிலைகள் இருந்தாலும் சரி, அந்த விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அவருக்கு ஒரு அருகம்புல் சாற்றி விநாயக பெருமான மனமுருகி வேண்டிக்கோங்க. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல ஓம் விநாயக பெருமானே போற்றி அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல விநாயகர் மந்திரங்கள் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லி நல்ல 11 தோப்பு கரணம் போட்டு விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. அப்பா, என் குலதெய்வமே, என் குலத்தையே காக்கும் தெய்வமே, எனக்கு கல்வி செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும். இந்த வழிபாட மாணவர்கள் தான் செய்யணும். யாருக்கு படிப்பு வரணும், யார் தேர்வில் வெற்றி பெறணுமோ அவங்க தான் செய்யணும். பெற்றோர்கள் இதை ஒருபோதும் செய்யக்கூடாது. அவர்கள் மனதார விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு குலதெய்வத்தை வேண்டணும். எனக்கு கல்வி செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும். உங்களின் கருணையால் அனைத்து அனுகிரகமும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். கல்விக்கு முதன்மையானவர் புதன். அதனால்தான் நம்ம இந்த வழிபாட புதன்கிழமை ஆரம்பிக்கிறோம். புதன் பகவானின் அருளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நான் எப்போதும் கல்வியில் சிறந்தவராக விளங்க வேண்டும் அப்படின்னு மனமுருகி உங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு புது மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதை நல்லா சுத்தமா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு பச்சை நிற துணியை ஒரு சின்னதா வெட்டி அதுல பச்சை பயிரை கட்டி அந்த பச்சை பயிரை அந்த விளக்குல போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது இழுப்ப எண்ணெய் இந்த மூன்றுல எது வேணாலும் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றுங்கள். அவ்வளவுதான். இந்த தீபத்தை தொடர்ந்து 5 வாரங்கள் 5 புதன்கள் நமக்கு கட்டாயம் இருக்கணும். 5 வாரம் தொடர்ந்து இது போல ஏற்றும் போது நல்ல மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட செய்யற குழந்தைகளுக்கு கண்டிப்பா படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படிப்பில் அதிக மதிப்பெண் எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தேர்வுகளுக்காக முயற்சி செய்பவர்களும் கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க. முதல்ல விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதற்கப்புறம் அந்த விளக்கை ஏற்றுங்க. தொடர்ந்து இதை நீங்க வீட்டுல செய்யலாம். இதை நீங்க காலை நேரத்தில் செய்வது இன்னுமே சிறப்பு. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இது காலை நேரத்துல உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ, விடிய காலைல எந்திரிச்சு செய்தாலும் சரி, நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்க போலாம். ஒரு சில பெற்றோர்கள் கேட்கலாம், இந்த முடிச்சு எல்லாம் போடுறதும் குழந்தைங்க தான் போடணுமா, இல்ல நாங்களே போட்டு வைக்கலாமா? இதெல்லாம் நீங்க பெற்றோர்கள் தாராளமாக இந்த விளக்க சுத்தம் பண்றது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, அந்த முடிச்செல்லாம் கட்டி வைக்கிறது, இதெல்லாம் நீங்க பெற்றோர்கள் தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா அந்த தீபத்தை ஏற்றுவது அந்த குழந்தைகளின் கையால் மட்டும்தான் ஏற்றணும். அதுவும் 5 வாரம் தொடர்ந்து இருக்கணும். ஒரு சில பெண் குழந்தைகள் ஒரு 13 வயசு 14 வயசுக்கு மேல உள்ள பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 நாளை விட்டுட்டு தொடர்ந்து மற்ற நாளை கணக்கில் வைத்து 5 வாரம் தொடர்ந்து ஏற்ற வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த புதன்கிழமை மட்டும் தடை வரக்கூடாது. 5 புதன் அப்படிங்கிறது கணக்குல இருக்கணும்.
மேலும் உங்க வீட்டுக்கு அருகில இருக்கிற சிவாலயங்கள்ல புதன்கிழமை அன்று நீங்க பச்சை பயிறு புதன் பகவானுக்கு நீங்க குடுக்குறதும் ரொம்பவே நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். சரஸ்வதி தேவியார் படத்தை வந்து பிள்ளைங்க படிக்கிற இடத்துல வந்து சரஸ்வதி தேவி படத்தை ஒட்டி வைப்பது நல்ல மாற்றம் ஏற்படும். படிக்கும் இடங்கள் வந்து பச்சை நிறத்தில் அதிகம் இருப்பது ரொம்பவே நல்லா இருக்கும். இது போல சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க குழந்தைகளின் படிப்பில் பெரியதொரு மாற்றத்தை உங்களால காண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.